Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. மும்முனை போட்டியை கண்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகிறது. அது குறித்து விரைவாக பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவை அடுத்து தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை திமுக கூட்டணி அள்ளிய கையோடு அன்னியூர் சிவாவை வேட்பாளராக அறிவித்தது திமுக. மறுபுறம் தேர்தல் நேர்மையாக நடக்காது என குற்றம் சாட்டி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிலிருந்து விலகியது. அதே வேளையில் 13 ஆண்டு காலமாக இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்ற கொள்கையை ஓரம் கட்டிவிட்டு விக்கிரவாண்டி களத்தில் அன்புமணியை இறக்கிவிட்டது பாமக. நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி அபிநயாவை வேட்பாளராக அறிவித்தது. மும்முனை போட்டி கண்ட தொகுதியில் வரலாற்றை திரும்பி பார்க்கையில் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சிபிஎம் வெற்றியை வசமாக்கியது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவும், 2019 இடைத்தேர்தலில் அதிமுகவும், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவும் வென்றது. அப்போது திமுக வேட்பாளர் புகழேந்தி 93,730 வாக்குகளை பெற்றிருந்தார். அதுவே அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகளை பெற்றிருந்தார். அப்போது அதிமுக கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் இருந்தது. இப்போது களத்தில் அதி தீவிரம் காட்டிய நாம் தமிழர் வேட்பாளர் ஷீபா அஸ்மி 8,216 வாக்குகளை பெற்றிருந்தார். இப்போது பாமகவை ஆதரிக்கும் அமமுக 3,053 வாக்குகளை பெற்றிருந்தார். இதுவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி நிலவரத்தை பார்த்தபோது திமுக கூட்டணி கட்சியான பிசிக 72,188 வாக்குகளையும், அதிமுக 65,365 வாக்குகளையும், பாமக 32,198 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 8,352 வாக்குகளையும் பெற்றிருந்தது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் பிரச்சார களத்தில் ஆரவாரம் இல்லாமல் சென்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவங்கள் வெளிவர எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் சூடு பிடித்தது. சட்டம் ஒழுங்கு, இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன. இதற்கு தமிழக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தது திமுக. இதில் களத்திலிருந்து விலகிய அதிமுக வாக்குகளை எங்களுக்கு போடுங்கள் என அரசியல் கட்சிகள் ஓப்பனாக கேட்டது ஹைலைட். பிரச்சாரம் ஓய 10ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகியது. தொகுதியில் வெற்றி யாருக்கு என்ற கேள்வியோடு அதிமுக வாக்கு யாருக்கு என்ற கேள்வியும் மேலோங்க இதற்கான மக்கள் தீர்ப்பு இன்று வெளியாகிறது. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation.